எப்படி எங்க நகை விட்ட? எங்க அந்த சம்பவம் நடந்துச்சு? மாமா, நீங்க வீடியோ கால்ல பாத்தியல்ல, அதே செயின் மாமா. அப்படியே புடுங்கிட்டு ஓடி போயிட்டானுவ. மனசார உங்க கழுத்துல மாட்டே கூட நான் அழகு பாக்கலையே. சரி சரி, அழுவாத. வீரா, என்ன நடந்துச்சு? என்ன டீடைல் எனக்கு விளக்கமா சொல்லு. நாங்க செயினை வாங்கிட்டு வெளியே இறங்கணுமா, இவ உங்களை பார்க்க உங்க ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்னா. அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் கொஞ்ச தூரம் அவனை துரத்திட்டு ஓடினேன் மாமா. ஆனா அவங்க பைக்ல போனதால தப்பிச்சிட்டாங்க. உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். சரி சரி, நான் பாத்துக்கிட்டேன். அம்மா, நீ முதல்ல இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஏ அசிகி, அழுவாம வீட்டுக்கு போ. முடியாது மாமா, எனக்கு அந்த செயின் வேணும். அதுவும் எனக்கு இப்பவே வேணும். ஏடி கோட்டிக்காரி, நாங்க என்ன மந்திரமா போட்டு அதை கண்டுபிடிக்க போறோம்? ஏடி, அதை தேடி கண்டுபிடிக்க நேரம் வேண்டாமா? நீ இப்ப கிளம்ப போறியா இல்லையா? முடியாது. நான் செயின் வாங்க வந்தேன். செயின் இல்லாம இந்த இடத்தை விட்டு நான் கிளம்பவே மாட்டேன். ஏடி, என்னத்துக்கு இப்படி வம்பா பிடிவாதம் பிடிக்குத? ஒரு விவசாய இல்லையா? இது வியாபாரம் நடக்கிற இடம் டி. இங்க இருந்து அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஆமா, அந்த செயின் இல்லாம நான் கிளம்ப மாட்டேன். நீங்க இன்ஸ்பெக்டர் தானே? உடனே போய் அவனுங்களை புடிச்சு செயினை கொண்டு வாங்க. நீங்க போங்க. வா ஆண்டவா, இப்படி ஒரு கோட்டிக்காரி என் தலையில கட்டி வச்சு வேடிக்கை பாக்கியே. தர்டி, நான் உடனடியா பறிச்சவனை தேடி கண்டுபிடிக்க தான் போதேன். அது வரைக்கும் நீங்க இருக்கிறது உனக்கு சேஃப்டி கிடையாது. மரியாதையா சொல்லுதேன், கிளம்பு. மா, கூட்டிட்டு போமா. அப்ப என் செயின்? அடியே, வீட்டுக்கு போடி. நான் உன் செயினோட வீடு வந்து சேருதேன். போதுமா? சத்தியமா? ஏட்டி, இதுக்கெல்லாமா சத்தியம் பண்ணுவாங்க? ஆமா, நீங்க பண்ணிதான் ஆகணும். நீங்க வீட்டுக்கு வரப்ப கையில செயினோட தான் வரணும். சார்வால் வேண்டாம் சார்வால், சத்தியம்லாம் ரிஸ்க். சத்தியம்லாம் பண்ணாதீங்க. வேணும்னா வேற செயின் கூட வாங்கி கொடுத்துடலாம்.